நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 7ஓட ரீடிங் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ வேக் அப் அட் 6 ஏஎம். ஐ கோ ஃபார் அ வால்க் இன் த மார்னிங். மை பேக் இஸ் ஆன் த டேபிள். ஐ ஸ்டே அட் ஹோம் ஆன் சண்டே. இப்போ தமிழ் மீனிங் பார்க்கலாம். ஐ வேக் அப் அட் 6 ஏஎம் அப்படின்னா கரெக்டாக ஷார்ப்பான 6 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். இதான் ஃபஸ்ட் சென்டென்ஸோட மீனிங். செகண்ட், ஐ கோ ஃபார் அ வால்க் இன் த மார்னிங். இன் அப்படிங்கிறத நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம்? லாங் டைம் மார்னிங், அதாவது இல்லைனா இயர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன் த மார்னிங். மை பேக் இஸ் ஆன் த டேபிள். இதில் என்ன மீனிங்னா டேபிளுக்கு மேலே, அதாவது சர்ஃபேஸை வந்து டச் பண்ணி அந்த பேக் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ ஸ்டே அட் ஹோம் ஆன் சண்டே. நான் சண்டே வந்து ஹோமில் தான் இருந்தேன். அப்போ ஹோம் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெசிஃபையாக சொல்லிட்டோம், நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டுடே கிளாஸில் லேர்ன் பண்ண ப்ரிப்போசிஷனையே நம்ம வந்து ரீடிங் ப்ராக்டிஸாகவும் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி உங்கள் டேயில் என்ன நடந்து அப்படிங்கிறத நீங்களாகவே சிம்பிள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதே ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட இங்கிலீஷ் கண்டிப்பாக இன்றைக்கி இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து கிராமர் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டீங்க.